वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 14 युद्धाय वाल्याह्वानं युद्धத்திற்கு வாலியை அழைப்பது चतुर्दशः सर्गः 14வது सर्गम् युद्धाय वाल्याह्वानं युद्धத்திற்கு வாலியை அழைப்பது सर्वे ते त्वरितं गत्वा किष्किन्धां वालेन पुरीं वृक्षैरात्मानमावृत्य व्यतिष्ठन् गहने वने ते அவர்கள் सर्वे எல்லோரும் வாலினது புரீம் நகராகிய கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தையை துவரிதம் வேகமாய் கத்வா அடைந்து ககனேவனே அடர்ந்த காட்டில் விருக்ஷைகி மரங்களால் ஆத்மானம் தன்னை ஆவருத்திய மறைத்து கொண்டு வியதிஷ்டன் காத்து நின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வாலினது நகராகிய கிஷ்கிந்தையை வேகமாய் அடைந்து அடர்ந்த காட்டில் மரங்களால் தன்னை மறைத்து கொண்டு காத்து நின்றார்கள். விசாரிய சர்வதோ திருஷ்டிம் காணனே காணன பிரியः சுக்ரீவோ விபுலக்ரீவः क्रोधमारयद्भृशम्. விபுலக்ரீவः நீண்ட கழுத்துடைய காணன பிரியः வானரனாகிய சுக்ரீவः சுக்ரீவன் காணனே காட்டில் சர்வதः நாட்புறமும் திருஷ்டிம் விசாரிய சுற்றி பார்த்து பிருஷம் அளவு கடந்த குரோதம் கோபத்தை ஆகாரய தடைந்தான். நீண்ட கழுத்துடைய வானரனாகிய சுக்ரீவன் காட்டில் நாட்புறமும் சுற்றி பார்த்து அளவு கடந்த கோபத்தை அடைந்தான். ததஸ்ஸ நினதம் காரம் க்ருத்வா யுத்தாய சாஹ்வயத் परिवारे परिवृतो नादैर्भिन्दन्नेवाम्बरम् गर्जन्नेव महामेघो वायुवेगपुरःसरः. परिवारैः परिवारங்களால் परिवृतः சூழப்பட்ட சகாவன்னாதைகி கர்ஜனைகளால் அம்பரம் ஆகாயத்தை பிந்தன் இவ பிளப்பவன் போலாகி வாயுவேக புரஸ்ஸரக வாயுவேகத்தால் தகையப்பட்டு கர்ஜன் இடிக்கும் மகாமேகம் இவ போலாகி கோரம் பயங்கரமான நினதம் கர்ஜனையை தத்தஹ அப்பொழுது கிருத்வாச்ச செய்து கொண்டே யுத்தாய போருக்கு ஆஹ்வயத் அறை கூவினான். பரிவாரங்களால் சூழப்பட்ட அவன் கர்ஜனைகளால் ஆகாயத்தை பிளப்பவன் போலாகி வாயு வேகத்தால் தகையப்பட்டு இடிக்கும் மகாமேகம் போலாகி பயங்கரமான கர்ஜனையை அப்பொழுது செய்து கொண்டே போருக்கு அறைகூவினான். அத பாலார்க்க சத்ருஷோ திருப்த சிம்ஹ கதிஸ்ததா திருஷ்ட்வா ராமம் கிரியாதக்ஷம் சுக்ரீவோ வாக்கியமப்ரவீத். ததா அப்பொழுது பாலார்க்க சத்ருஷः இளம் கதிரவனை யார்த்தவனும் திருப்த சிம்ஹகதி கொழுத்த சிங்க நடை உடையவனுமான சுக்ரீவன் கிரியாதக்ஷம் காரியங்களை வாக்களித்தபடி முடிக்கும் ராமம் திருஷ்ட்வா ஸ்ரீராமரை பார்த்து வாக்கியம் ஒரு சொல்லை
அத இங்கனம் அப்ரவீத் நிகழ்த்தினான். அப்பொழுது இளம் கதிரவனை ஆர்த்தவனும் கொழுத்த சிங்க நடை உடையவனுமான சுக்ரீவன் காரியங்களை வாக்களித்தபடி முடிக்கும் ஸ்ரீராமரை பார்த்து ஒரு சொல்லை இங்கனம் நிகழ்த்தினான். ஹரே வாகூரயா வியாப்தாம் தப்த காஞ்சன தோரணாம் பிராப்தாஸ்மத்வஜயந்த்ராட்யாம் கிஷ்கிந்தாம் பாலேன புரீம். ஹரே வாகுரையா வானர காவலர்களால் வியாப்தாம் நிறைந்துள்ளதும் தப்த காஞ்சன தோரணாம் நல்ல பொன்னாலான தோரணங்களை உடையதும் துவஜயந்த்ராட்யாம் கொடிகளையும் யந்திரங்களையும் உடையதும் வாலினது புரி நகருமாகிய கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தைக்கு பிராப்தாஸ்ம வந்து சேர்ந்து விட்டோம். வானர காவலர்களால் நிறைந்துள்ளதும் நல்ல பொன்னாலான தோரணங்களை உடையதும் கொடிகளையும் யந்திரங்களையும் உடையதும் வாலினது நகருமாகிய கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பிரத்யஜ்ஞாயா த்வயா வீர கிருதாவாலி வதே புராம் சஃபலாம் தாம் குருக்ஷிப்ரம் லதாம் கால இவாகதாம். வீரரே புரா முன்னமேயே வாலிவதை விஷயத்தில் துவயா தேவரீரால் பிரத்யஜ்ஞா வாக்கு தத்தம் யாயதுவோ அது கிருதா அருளிவிடப்பட்டது. காலகா ஏற்ற காலம் ஆகதகா வந்துவிட்டது. லதாம் உதவியை கோரும் மெலிந்த ஸ்திரீயை இவ போலிருக்கிற தாம் அதை சஃபலாம் காரிய சித்தி பெற்றதாய் க்ஷிப்ரம் இப்பவே குரு செய்தருளும். வீரரே முன்னமேயே வாலிவதை விஷயத்தில் தேவரீரால் வாக்கு தத்தம் எதுவோ அது அருளிவிடப்பட்டது. ஏற்ற காலம் வந்துவிட்டது. உதவியை கோரும் மெலிந்த ஸ்திரீயை போலிருக்கிற அதை காரிய சித்தி பெற்றதாய் இப்பவே செய்தருளும். ஏவ முக்தஸ்து தர்மாத்மா சுக்ரீவேண சரகவஹ தமத்வோவாச சுக்ரீவம் வச்சனம் சத்ருசூதனஹ. ஏவம் மேற்கண்டவாறு சுக்ரீவேண சுக்ரீவனால் உக்தஹா வேண்டிக் கொள்ளப்பட்டவரும் தர்மாத்மாவும் சத்ருசூதனஹா தோ சத்ரு சம்ஹாரகருமாகிய சஹா அந்த ராகவஹா ஸ்ரீராமர் தம் அந்த சுக்ரீவனை பார்த்து அத பின்வருமாறு வச்சனம் உவாச்ச திருவாய் மலர்ந்து அருளினார். மேற்கண்டவாறு சுக்ரீவனால் வேண்டிக் கொள்ளப்பட்டவரும் தர்மாத்மாவும் சத்ரு சம்ஹாரகருமாகிய அந்த ஸ்ரீராமர் அந்த சுக்ரீவனை பார்த்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். கிருதாபிஜ்ஞான சிஹ்னஸ்த்வம் அனயா கஜ சாஹ்வயா லக்ஷ்மணேன சமுத்பாட்ய ஏஷா கண்டே கிருதா தவ. லக்ஷ்மணேன லக்ஷ்மணனால் யாயது சமுத்பாட்ய பிடுங்கி தவ உமது கண்டே கழுத்தில் கிருதா போடப்பட்டிருக்கிறதோ ஏஷா அது இது அணையா இந்த கஜ சாஹ்வயா கஜ புஷ்பி எனும் கொடியால் துவம் நீர் கிருதாபிஜ்ஞான சிஹ்னஹ
அடையாளச் சின்னத்துடன் இருக்கின்றீர். லக்ஷ்மணனால் எது பிடுங்கி உமது கழுத்தில் போடப்பட்டிருக்கிறதோ அது இது இந்த கஜ புஷ்பி எனும் கொடியால் நீர் அடையாளச் சின்னத்துடன் இருக்கின்றீர். शोभसे ह्यधिकं वीरलतया कण्ठशक्तया विपरीत इवाकाशे सूर्यो नक्षत्रमालया. வீரசூரரே, கண்டசக்தையா கழுத்தில் அணிந்திருக்கும் லதயா கொடியால் ஆகாஷே ஆகாசத்தில் விபரீதா சூரிய சந்திரன் நக்ஷத்ரமாலயா நக்ஷத்திர வரிசைகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமேயும் அதிகம் அதிகமாகவும் சோபசே விளங்குகின்றீர். சூரரே, கழுத்தில் அணிந்திருக்கும் கொடியால் ஆகாசத்தில் சந்திரன் நக்ஷத்திர வரிசைகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமேயும் அதிகமாகவும் விளங்குகின்றீர். அத்யவாலே சமுத்தம் தே பயம் வைரம் ச வானர ஏகேனாஹம் பிரமோக்ஷ்யாமி பாணமோக்ஷேண சம்யுகே. வானரரே, அத்யே இப்பொழுது சம்யுகே போரில் அகம் நான் ஏக்கேன ஒரு பாண மோக்ஷேன பாண வீழ்ச்சியால் வாலி சமுத்தம் வாலியினிடமிருந்து உண்டாயிருக்கும் தே உமது பயம் பயத்தையும் வைரம் ச துவேஷத்தையும் பிரமோக்ஷ்யாமி தொலைத்துவிடப் போகிறேன். வானரரே, இப்பொழுது போரில் நான் ஒரு பாண வீழ்ச்சியால் வாலியினிடமிருந்து உண்டாயிருக்கும் உமது பயத்தையும் துவேஷத்தையும் தொலைத்துவிடப் போகிறேன். மம தர்ஷய சுக்ரீவ வைரிணம் பிராத்ருரூபிணம் வாலே விநிஹதோ யாவத் வனே பாம்சுஷு வேஷ்டதே. சுக்ரீவரே, பிராத்ருரூபிணம் அண்ணன் என உறவு மாத்திரம் கொண்டிருக்கும் வைரிணம் வைரியாகும் அவனை மம எனக்கு தர்ஷய காட்டுவீராக. யாவத் அந்த நிமிஷத்திலேயே வனே காட்டில் வாலி விநிஹத அடிக்கப்பட்டு பாம்சுஷோ தரை புழுதியில் வேஷ்டத்தே இதோ புரளுவான். சுக்ரீவரே, அண்ணன் என உறவு மாத்திரம் கொண்டிருக்கும் வைரியாகும் அவனை எனக்கு காட்டுவீராக. அந்த நிமிஷத்திலேயே காட்டில் வாலி அடிக்கப்பட்டு தரைப்புழுதியில் இதோ புரளுவான். यदि दृष्टे पथं प्राप्तो जीवन स विनिवर्तते ततो दोषेण मागच्छेत् सद्यो गर्हेच्च मा भवान्. दृष्टिपथं கண்புலனாகுதலை பிராப்தக அடைந்தவனாக சகாயி அவன் ஜீவன் உயிருடன் வினிவர்த்ததே யதி திரும்பி போய் விடுகின்றான் என்றால் ததாதினால் சத்யா உடனே பவான் நீர் மா என்னை கர்ஹேத் நிந்தியும் தோஷேனச்ச என்னிடம் இருக்கும் தோஷத்தால் மா ஆகச்சேத் அணுக வேண்டாம். கண் புலனாகுதலை அடைந்தவனாக அவன் உயிருடன் திரும்பி போய்விடுகின்றான் என்றால் அதனால் உடனே நீர் என்னை நிந்தியும் என்னிடம் இருக்கும் தோஷத்தால் அணுக வேண்டாம். பிரத்யக்ஷம் சப்த தேசாலா மயா பாணேன தாரிதாஹ
तेनावेये बलेनाद्य वालिनं निहतं मया ते அந்த சப்த ஏழு சாலாஹா சாமரங்கள் மயா என்னால் பாணேன ஒரு பாணத்தால் பிரத்யக்ஷம் உமது முன்னிலையிலேயே தாரிதாக விளக்கப்பட்டன. அத்யே இப்பொழுது தேன அந்த பலேன சக்தியாலே மயா என்னால் வாலினம் வாலியை நிகத்தம் கொல்லப்பட்டவனாக அவேகி எண்ணும். அந்த ஏழு ஆச்சாமரங்கள் என்னால் ஒரு பாணத்தால் உமது முன்னிலையிலேயே பிளக்கப்பட்டன. இப்பொழுது அந்த சக்தியாலே என்னால் வாலியை கொல்லப்பட்டவனாக எண்ணும். அன்றுதம் நோக்த பூர்வம் மே க்ருச்ரே மஹதி திஷ்டதா தர்மலோபா பரிதேன நச்ச வக்ஷ்யே கதஞ்சன. தர்மலோபா பரிதேன தர்மத்தில் ஆசக்தியை சர்வமுமாய் கொண்டமே என்னால் மகதி பெரும் க்ருச்ரே கஷ்டதசையில் திஷ்டதாயிருப்பவனாகியும் அன்றுதம் பொய் ந உக்த பூர்வம் இதற்கு முன் எப்பவும் சொல்லப்படவில்லை. கதஞ்சன ச இனிமேலும் எப்பொழுதும் வக்ஷேன சொல்ல மாட்டேன். தர்மத்தில் ஆசக்தியை சர்வமுமாய்க் கொண்ட என்னால் பெரும் கஷ்டதசையில் இருப்பவனாகியும் பொய் இதற்கு முன் எப்பவும் சொல்லப்படவில்லை. இனிமேலும் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். சஃபலாம் ச கரிஷ்யாமி பிரதிஜ்ஞாம் ஜஹி சம்பிரமம் பிரசோதம் கலமம் க்ஷேத்ரே வருஷேணேவ சதக்ரதோ. க்ஷேத்ரே பிரசோதம் நிலத்தில் முளைத்த கலமம் செந்நெல் பயிரை சதக்ரதோ இந்திரன் வருஷேன மழையால் இவ கதிர் பெற செய்கிறது எப்படியோ அப்படியே பிரதிஜ்ஞாம் எனது பிரதிஜ்ஞையை சஃபலாம் ச பூர்த்தி அடைந்ததாக கரிஷ்யாமி நான் செய்தே தீருவேன். சம்பிரமம் மன ஏக்கத்தை ஜஹி ஒழியும். நிலத்தில் முளைத்த செந்நெல் பயிரை இந்திரன் மழையால் கதிர் பெற செய்கிறது எப்படியோ அப்படியே எனது பிரதிஜ்ஞையை பூர்த்தி அடைந்ததாக நான் செய்தே தீருவேன். மன ஏக்கத்தை ஒழியும். ததாஹ்வான நிமித்தம் த்வம் வாலினோ ஹேம மாலினஹ சுக்ரீவ குருத்தம் சப்தம் நிஷ்பதேத்யேன வானரஹ. சுக்ரீவ சுக்ரீவரே தாகையால் த்வம் நேரேம மாலினஹ பொன்மாலை சூடிய வாலினஹ வாலியை ஆஹ்வான நிமித்தம் அறை கூவுதலின் காரணமாய் ஏன எதைச் செய்தால் வானரஹ வானரன் வாலி நிஷ்பத்தேத் வெளி கிளம்புவானோ தம் அப்படிப்பட்டதாகிய சப்தம் கர்ஜனையை குரு நீ போடு. சுக்ரீவரே ஆகையால் நீர் பொன்மாலை சூடிய வாலியை அறை கூவுதலின் காரணமாய் எதைச் செய்தால் வானரன் வாலி வெளிக்கிளம்புவானோ அப்படிப்பட்டதாகிய கர்ஜனையை நீ போடு. ஜிதக்காஷே பலஷ்லாகி த்வயா சாதர்ஷிதः புரா நிஷ்பதிஷ்யத்ய சங்கேன வாலி ச பிரிய சம்யுகः. ஜிதகாஷி ஜெயசீலன் என தலை கொழுத்து பலஷ்லாகி பலத்தை கொண்டாடுபவனும்
பிரிய சம்யுகா பேராசை உடையவனும் புரா இதற்கு முன் துவயா உம்மால் அதர்ஷிதா ச அடக்க முடியாது இருந்தவனுமான சகா அந்த வாலி அசங்கேன உடனே நிஷ்பதிஷ்யதி வெளிப்பட்டு வருவான். ஜெயசீலன் என தலை கொழுத்து பலத்தை கொண்டாடுபவனும் பேராசை உடையவனும் இதற்கு முன் உம்மால் அடக்க முடியாது இருந்தவனுமான அந்த வாலி உடனே வெளிப்பட்டு வருவான். ரிபூணாம் தர்ஷனம் சோராமர்ஷயந்தி ந சம்யுகே ஜானந்தஸ்து ஸ்வகம் வீர்யம் ஸ்திரீ சமக்ஷம் விசேஷதः. சம்யுகே போரில் ஸ்வகம் தனது வீரியம் பராக்கிரமத்தை ஜானந்தः அறிந்த சூராஹாத்து சூரர்களோவென்றால் ரிபூணாம் சத்ருக்களுடைய தர்ஷனம் திரஸ்காரத்தை விசேஷதः அதையும் இன்னும் விசேஷமாய் ஸ்திரீ சமக்ஷம் பெண்கள் முன்னிலையில் மர்ஷயந்தின பொறுக்க மாட்டார்கள். போரில் தனது பராக்கிரமத்தை அறிந்த சூரர்களோவென்றால் சத்ருக்களுடைய திரஸ்காரத்தை அதையும் இன்னும் விசேஷமாய் பெண்கள் முன்னிலையில் பொறுக்க மாட்டார்கள். சது ராமவச ஸ்ருத்வா சுக்ரீவோ ஹேம பிங்களः நனர்தக்ரூரணாதேன வினிர்பிந்தன்னிவாம்பரம். சஹ அந்த ஹேம பிங்களः பொன்னிறமுள்ள சுக்ரீவः சுக்ரீவன் ராமவசः ஸ்ரீராமருடைய திருவாக்கை ஸ்ருத்வா தோ கேட்ட பின்னர் அம்பரம் ஆகாசத்தை வினிர்பிந்தன் இவ பிளர்க்கிறவன் போலாகி க்ரூர நாதேன பெருங்குரலிட்டு நனர்த கர்ஜித்தான். அந்த பொன்னிறமுள்ள சுக்ரீவன் ஸ்ரீராமருடைய திருவாக்கை கேட்ட பின்னர் ஆகாசத்தை பிளர்க்கின்றவன் போலாகி பெருங்குரலிட்டு கர்ஜித்தான். தஸ்ய சப்தேன வித்ரஸ்தா காவோ யாந்தி ஹதப்ரபாः ராஜதோஷ பராம்ருஷ்டாः குலஸ்த்ரிய இவாகுலாः. தஸ்யே அவனது சப்தேன கர்ஜனையால் காவஹ நில உலகெல்லாம் ராஜதோஷ பராம்ருஷ்டாக ராஜதோஷத்தால் அல்லட்பட்டு ஆக்குலாக தவிக்கும் குலஸ்திரியா இவஹ குலமாதர்கள் போல வித்ரஸ்தாக உள்ளம் நடுங்கியவைகளாய் ஹதப்பிரபாக ஒளி குன்றியவைகளாய் யாந்தியாயின. அவனது கர்ஜனையால் நில உலகெல்லாம் ராஜதோஷத்தால் அல்லட்பட்டு தவிக்கும் குலமாதர்கள் போல உள்ளம் நடுங்கியவைகளாய் ஒளி குன்றியவைகளாய் ஆயின. திரவந்தி ச மிருகா சீக்ரம் भग्ना इव रणे हयाः पतन्ति च खगा भूमौ क्षीण पुण्या इव ग्रहाः. மிருகாः च மிருகங்களும் ரணே போரில் பக்னாக அடியுண்ட ஹயாக இவ குதிரைகள் போலவே சீக்கிரம் விரைவில் திரவந்தி ஓட தலைப்பட்டன. ககாः च பறவைகளும் க்ஷீண புண்ணியாக புண்ணியம் குறைந்த கிரகாः இவ கிரகங்கள் போலவே பூமௌ தரையில் பதந்தி விழுகின்றன. மிருகங்களும் போரில் அடியுண்ட குதிரைகள் போலவே விரைவில் ஓடத் தலைப்பட்டன. பறவைகளும் புண்ணியம் குறைந்த கிரகங்கள் போலவே தரையில் விழுகின்றன.
ततः स जेमूतगणप्रणादो नादं विमुञ्चन् स्त्वरया प्रतीतः सूर्यात्मज शौर्यविवृद्धतेजाः सरित्पतिर्वानिलचञ्चलोर्मिः ततः அப்பொழுது சூர்யாத்மஜः சூரியனின் புதல்வனாகிய சஹா அவன் ஜீமூத கண பிரணாதः மேக கணங்கள் போல் கர்ஜிக்கின்றவனாய் துவரையா வேகமாய் நாதம் சத்தத்தை விமுஞ்சன் இட்டுக்கொண்டு அணில சஞ்சலோர்மிகி காற்றினால் அசைவுண்டு சலிக்கும் அலைகளோடு கூடிய சரித்பதிவா சமுத்திரம் போலவே சௌரிய விவ்ருத்த தேஜாக மனவலிமையால் மலிந்த ஆற்றல் உடையவனாகி பிரதீதக அதி உற்சாகம் கொண்டு விளங்கினான். அப்பொழுது சூரியனின் புதல்வனாகிய அவன் மேககணங்கள் போல் கர்ஜிக்கின்றவனாய் வேகமாய் சத்தத்தை இட்டுக்கொண்டு காற்றினால் அசைவுண்டு சலிக்கும் அலைகளோடு கூடிய சமுத்திரம் போலவே மனவலிமையால் மலிந்த ஆற்றல் உடையவனாகி அதி உற்சாகம் கொண்டு விளங்கினான். இத்யர்ஷே श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 14 सर्गः।